முதல் நிலை. இயேசு சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறார். இவ்வுலகில் தீர்வை பெறாதவர்கள் எவரும் இல்லை, தீர்ப்பிடாதவர்களும் எவரும் இல்லை. அதில் பெரும்பாலானவைகள் அந்நியாய தீர்ப்புதான். பெண்களுக்கு ஒரு தீர்வு, ஆண்களுக்கு ஒரு தீர்வு, நோயாளிகளுக்கு ஒரு தீர்வு, நோயற்றவர்களுக்கு ஒரு தீர்வு, நண்பனுக்கு ஒரு தீர்வு, பகைவனுக்கு ஒரு தீர்வு. ஆக அனைவருக்கும் ஒரே தீர்வு என்பது இங்கு கேள்விக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. இயேசு சிலுவை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார். அது நிச்சயமாக அந்நியாய தீர்வு. ஆனால் இறைமகன் இயேசு எவருக்கும் தீர்ப்பிடவில்லை. பல நேரங்களில் பலருக்கும் அந்நியாய தீர்ப்பு அளித்திருக்கின்றோம். அந்த தீர்ப்பினால் எத்தனை மனங்கள் சாகடிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் நினைத்து பார்த்து இயேசுவிடம் மன்னிப்பை பெற முயல வேண்டும்.